மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே பிரியமானவர்களே, மிகவும் சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். திரும்பவும் நான் சில காரியங்களை மறுபடியுமாக சொல்லுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உலகம் என்ன சொல்லுகிறது, அல்லது மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மீடியாக்கள் என்ன சொல்லுகிறது என்பதல்ல, அவைகளுடைய கருத்து கணிப்பல்ல. நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் சரியான ஒரு கருத்து கணிப்பு, அதுதான் நம்மை வாழ வைக்கிற சத்தியம். பிரியமானவர்களே, இன்றைய சத்தியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடிப்பவர் நம்முடைய தேவன். ஒரே கல்லில் பல மாங்காய்கள் அடிப்பவர் நம்முடைய தேவன். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான 365 சத்தியங்களில் 28வது சத்தியம். பிரியமானவர்களே, வேதம் முழுவதும் உள்ள அந்த அற்புதங்களை அகற்றிவிட்டால் வேத புஸ்தகம் அரைவாசியாக மாறிவிடும். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை எழுத்துவிட்டால் இந்த புஸ்தகம் பாதி சைஸாக மாறிவிடும். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் வேதத்தை 4 தலைப்புகளாக பிரித்து விடலாம். முதலாவது தேவனுடைய அன்பு, இரண்டாவது தேவனுடைய கிருபை, மூன்றாவது விசுவாசம், நான்காவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்லது சூப்பர் நேச்சுரல். இந்த 4ஐயும் நீங்கள் எடுத்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஒரு பக்கம் கூட மிஞ்சாது பிரியமானவர்களே. எனவே நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தில் இவைகள் இருக்கிறதா என்று செக் பண்ணி பாருங்கள். தேவனுடைய அன்பை பிரசங்கிக்கிறார்களா அல்லது தேவனுடைய கோபாக்கினையை பிரசங்கிக்கிறார்களா? தேவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளே இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நல்ல சரியான ஒரு சத்தியத்தை கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வியாகுலத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, விரக்தியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. விபத்து நிறைந்த வாழ்க்கை, உங்களுக்கு விபத்தே இல்லாத வாழ்க்கை தான் உங்களுடைய தலையெழுத்து. வியர்வை சிந்தி அல்ல. பிரியமானவர்களை, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமை போல ஒரு வாழ்க்கை வாழுவீர்கள். அப்பொழுது உங்கள் மூலமாக உலகமும் ஆசீர்வதிக்கப்படும், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். இந்த அதிசயங்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது என்று சொல்லி நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஏன் பிரியமானவர்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்களை தியானித்து பார்க்க வேண்டும் தெரியுமா? அவைகள் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவை கொண்டு வருகிறது. நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். நம்முடைய வேத புஸ்தகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வேத புஸ்தகம். அப்போது இதனால தான் நாளாகமத்தில் சொல்லியிருக்கு, சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு வாசிப்போம். அங்கே 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஹல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களையும், அதாவது இது 13வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும்
அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். எனக்கு தேவன் செய்த சில அற்புதங்களை நம்ம நினைவு கூற போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்பொழுது நீங்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, யோபு புஸ்தகத்தில் இருக்கிறது, சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது. வேதம் ஏதாவது ஒரு கருத்தை ஒன்றுக்கும் அதிகமான இடங்களிலே வலியுறுத்துமே என்று சொன்னால் நாம் அதை சீரியஸாக எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, 105வது சங்கீதத்தில் 2வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். 1-2 அதிசயங்களே இல்லை, எல்லா அதிசயங்களையும் நீங்கள் தியானிக்க 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 நம்முடைய தேவனை போல நீங்கள் அற்புதம் செய்கிற நபர்களாக மாறிவிடுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதங்கள் செய்ய முடியும், அற்புதம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் பாருங்கள், எல்லா அற்புதங்களிலும் 2க்கும் அதிகமான சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. நம்முடைய மொத்த தலைப்பு என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள். அது என்ன செய்யும்? உங்களையும் வாழ வைக்கும், உங்கள் மூலமாக உலகையும் வாழ வைக்கும். சரிங்களா? அப்போது 2 அதிசயங்களை மாத்திரம்தான் நமக்கு தியானிக்க நேரம் இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அதிசயம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிசயத்தை தியானிக்க போகிறோம். உங்கள் மனம் புதிதாகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை அனுபவிப்பீர்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு சத்தியத்தில் 10க்கும் அதிகமான சத்தியங்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிசயமான தேவனுடைய கிரியையை அங்கே நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 14 மற்றும் 15வது அதிகாரத்திலே நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். மிகவும் சுவையான ஒரு செய்தி. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமான அந்த வார்த்தையை நான் வாசிப்போமா? பிரியமானவர்களே, யாத்திராகமம் புஸ்தகத்தில் அநேக அற்புதங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு அற்புதம், செங்கடலை 2ஆக திறந்து தம்முடைய ஜனங்களுக்கு வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு போனது மாத்திரமல்ல, அங்கே சத்துருக்களை அழித்த அந்த அற்புதத்தை பாருங்கள். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதில் ஒரு 7 சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அங்கே யாத்திராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் என்கிற முதலாவது சத்தியம் பாருங்கள். த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது, பாதுகாப்பாக நின்றது. இன்றைக்கு ஒரு சிலர் நீங்கள் எந்த பக்கம் திரும்ப என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? எந்த வேலையை செய்யவென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? வருமானத்துக்கு என்ன செய்யவென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறீர்களா? எந்த நபரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு பண்ண முடியாமல் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வழியே இல்லாத இடத்திலே வழியே உண்டு பண்ணுகிற உங்கள் தகப்பனாகிய தேவன், அவரை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுகின்றே இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் அறியுங்கள், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். பிரியமான முதலாவது சத்தியம், தம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க, தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க, தம்முடைய பிள்ளைகளுடைய எதிரிகளிலிருந்து அவர்களை காப்பாற்ற வழியே இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிற நம்முடைய தகப்பனாகிய தேவன். 2வது பாருங்க, அதே வழியிலே நம்முடைய சத்துருக்களை அழிக்க வல்லமையுடைய தேவன். எப்படி அழித்தார் தெரியுமா? அந்த எகிப்தின் சேனையை ஆயிரக்கணக்கான அந்த போர் வீரர்களில் ஒருவன் கூட மீதமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அங்கே 14:28 நான் வாசிக்கிறேன். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில்
ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை கூட உங்களுக்கு நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஏனென்றால் 34:10 சொல்லுகிறது பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க, வார்த்தையிலே உண்மை உள்ளவர். இந்த 3வது மாங்காய் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அங்கே 31வது வசனம். கர்த்தரிடத்தில் மாத்திரமல்ல, 4வது மாங்காய் அந்த தலைவனாகிய மோசே இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று அந்த 14வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 5வது மாங்காவை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 5வது மோசேயிடம் விசுவாசம் வைத்தார்கள். 6வது என்ன நடந்தது பாருங்க. அழிந்து போன எகிப்தியர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு இருந்த எல்லாருடைய இருதயத்திலும் தேவன் ஒரு பயத்தை உண்டு பண்ணி வைத்து விட்டார். அந்த அற்புதத்தினால கிடைத்த மாங்காய். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Exodus chapter 15 verses 15 and 16. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்களில் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியரின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாவின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும், கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா பிரியமானவர்களே? தேவன் உங்கள் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்து சுவிசேஷத்தினுடைய விரோதிகளை கலங்கடிக்க திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நான் அடிக்கடி சொல்லுகிறதை இங்கேயும் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 28வது இந்த எபிசோட்லேயே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால், ஊழியங்கள் பலவிதமான ஊழியங்கள் இருக்கின்றன. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிற ஊழியம்தான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் அற்புதம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்துக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். இன்றைக்கு ஏன் அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள்? தேவனுடைய நல்ல பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை அறியாததுனால. எந்த சத்தியத்தை அறியவில்லை? அவர்கள் சொன்னபடியே ஆகும். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்களுக்கு மரித்தோரை எழுப்புகிற ஆற்றல் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த சத்தியத்தை அறியாததுனாலே சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அந்த ராகாப் சொன்னா பாருங்க, அந்த யோசுவா 2 வேவுகாரர்களை அனுப்புகிறான். அவள் என்ன சொல்லுகிறாள்? இவர்களை ஒளித்து வைத்து பாதுகாத்தது மாத்திரமல்ல, நீங்கள் வேண்டுமானால் உள்ளே போய் பாருங்க, இந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிருக்கிறது. நம்முடைய சத்துருக்களை கரைந்து அவர்களை திகில் பிடிக்க பண்ணி உங்களுக்கு வெற்றியை தர, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஊழியக்காரனே, உனக்கு மாபெரும் வெற்றியை வைத்திருக்கிறார். அங்கே சத்துருக்கள் என்றால் பிசாசு ஒரு சத்துரு, அவனும் நடுங்குகிறான். அந்த நடுக்கத்தை கொடுத்தவர் தேவனுடைய ஆவியானவர். அநேக இடங்களில் நான் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அநேகர் சுகமடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து காலத்தில் இதுதான் நடந்திருக்கு. அதனால்தான் அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. பிரியமானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட சக்தி மிக்கவர்களாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆகினால்தான் அவர் சொன்னார், நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்து சத்துருக்களை பயங்காட்டுங்கள். பிரியமானவர்களே, இதற்காக நாங்கள் 2 நாட்கள் பயிற்சி கொடுக்கிறோம். ஜூம் வாயிலாக கொடுக்குறோம், இலவச பயிற்சி. ஹவு டு டெமான்ஸ்ட்ரேட் த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ்.
இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் வல்லமையை எப்படி நிரூபிப்பது, எப்படி அற்புதங்கள் செய்வது, எப்படி பிரியமானவர்களே அதிசயங்கள் செய்வது என்கிற பகிர்ச்சியிலே நீங்கள் சேருங்கள் பிரியமானவர்களே. இப்பொழுது வாழுகிற வாழ்க்கையை வாழாதீர்கள். அதனால தான் தேவன் சொல்ல, எப்பா என்னுடைய வழிகளை நீங்கள் அறியாமல் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு அற்புதங்களினாலும் தேவன் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். 7வது சத்தியம் பாருங்கள். தேவன் வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ண அல்லது தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க அவருடைய வழி ஒரே வழி தான், சூப்பர் நேச்சுரல் வழி தான். வேதம் முழுவதும் நீங்கள் தேடி வாசிங்க. எந்த ஒரு பிரச்சனையாவது தேவன் மனித அறிவுக்கு எட்டுகிற வழியில் சால்வ் பண்ணவே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவருடைய சத்துருக்களுக்கும் இதை புரிய வைத்தார். என்ன புரிய வைத்தார்? என் ஜனங்கள் வெற்றி பெற சாதகமான சூழ்நிலை அவசியமே இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் சாதகமான சூழ்நிலையில் தான். வழியே இல்லாத இடத்துல அற்புதமாக நான் வழியை உண்டு பண்ணுவேன். ஏனென்றால் நான் அவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நான் அவர்கள் தேவனாக இருக்கிறேன். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்களேன். ஒவ்வொரு அற்புதத்திலும் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக, குதூகலமாக, ஒரு தைரியசாலியாக நீங்கள் வாழுவீர்கள் பிரியமானவர்களே. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் ஏதாவது சிக்கலிலே இருக்கிறீர்களா? ஒருவேளை அது இடியாப்ப சிக்கலை போல இருக்கலாம். இன்றைக்கு நல்ல செய்தி பிரியமானவர்களே, அந்த சிக்கலை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவருடைய அதிசயங்களை தியானித்து பாருங்கள். தியானித்து நீங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சத்தியத்திலும் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு அற்புதத்திலும் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தியத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம், சரிங்களா? அதிலே 10க்கும் அதிகமான சத்தியங்கள் இருக்கின்றன பாருங்கள். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்ன பாருங்கள், 7 ஆசீர்வாதங்கள் அல்லது 7 சத்தியங்கள் அல்லது 7 நன்மைகள். ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கேயும் முதலாவது சத்தியம் என்னவென்றால், அல்லது முதலாவது மாங்காய் என்னவென்றால், அந்த தேவையை சந்திக்க தேவன் நேச்சுரல் வேலை பண்ணலை பாருங்கள், சூப்பர் நேச்சுரல் வேலாம் பண்ணுறாரு. இது ரொம்ப நல்ல செய்தி உங்களுக்கு பிரியமானவர்களே, இல்லையா? உங்கள் பிரச்சனையில் நீங்கள் என்னோடு அநேகர் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அயல் நாட்டிலிருந்து ஒரு சகோதரி அழைத்தாங்க பாருங்கள். பிரதர், நான் 25 ஆண்டுகளாக ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், புற மதத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஃபைனான்ஸ் நெருக்கடியினால் என்னுடைய கணவர் என்னிடத்தில் பேசுவதில்லை, என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் பேசுவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கி நல்ல செய்தி சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய தலைக்கு மேலே இருக்கிற பொருளாதார பிரச்சனையை நீக்குவது தேவனுடைய வழி, சூப்பர் நேச்சுரல் வழி தான். வேதம் எங்கே தேடி பாருங்கள். எந்த ஒரு தேவையாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆடைகள் வேணும், 40 ஆண்டுகள் ஆகாரம் வேணும், 40 ஆண்டுகள் பாதுகாப்பு வேணும். எந்த ஒரு தேவையாவது இயற்கையான வழியிலே அவர் சந்திக்கவில்லை. இன்னும் எவ்வளவு நாட்கள் குந்தி நடக்க போகிறீங்க? சரியான சத்தியத்தை அறியுங்கள் பிரியமானவர்களே. என்ன சத்தியம்? இதில் என்ன சத்தியம் இருக்குது? தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள், அதாவது தேவை என்று ஒன்று இருந்தால், கானான் தேசத்துக்குள்ளே போன பிறகு அவர்களுக்கு அற்புதம் தேவையில்லை. ஏனென்றால் அங்கேயும் தேவன் அதிசயமாக எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி, பிஃபோர் தே என்டர்ட் இன் டு த கேனன் தேர் வர் எவ்ரிதிங் வர் ரெடி. என்ன ரெடியாக இருந்தது? நல்ல வசதியான வீடுகள் உள்ள பட்டணங்கள் ரெடியாக இருந்தது. அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிறைந்த வீடுகள் ஆயத்தமாக இருந்தது. அங்கே அவர்கள் வெட்டாத துறவுகள் ஆயத்தமாக இருந்தன. அவர்கள் நடாத தோப்புகள் ஆயத்தமாக, அதுவும் சூப்பர் நேச்சுரல் தான். ஆனால் இட் வாஸ் தேர், எவ்ரிதிங் வாஸ் தேர். ஆனால் அது வரைக்கும், கானான் தேசத்துக்குள்ளே கால் வைக்கும் வரைக்கும், அல்லது தேவை என்று ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற வழி இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிதான். ஒருவேளை அந்த கல்யாண வீட்டில் இயற்கையான வழின்னா என்னது? உடனே கேஷியரை பிடிச்சி, யூதாஸ் உடனே போய் ஒரு 100 கிலோ கிரேப்ஸ் வாங்கிட்டு வா, ஒரு 50 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வா,
இங்கே நீங்கள்லாம் தண்ணியை நிரப்பி வைங்க, எல்லாம் வந்த உடனே வேகமாக தயாரிங்கள். இது மனுஷ அறிவு. ஆனால் தேவனுடைய அறிவு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? எப்பா கற்சாடி அங்கே இருக்குது, தண்ணி இருக்குது, கொண்டு ஊற்றுங்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தால் இந்த சத்தியத்தை நீங்கள் இன்றைக்கி கேள்விப்படுறீங்க. நான் கடைசியில் பவர் ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறீர்கள். இந்த பிரச்சனையோடு நீங்கள் வாழப்போகிறதில் அருமையான மகனே மகளே, கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இரண்டாவது மாங்காய் என்ன அடித்தார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்தனர். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே 3வது மாங்காயை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அவருடைய அனந்த ஞானம் பாருங்கள். ஒரே கல்லில் 10 மாங்காய் அடிக்கிற தேவன் 3வது மாங்காய் என்ன மாங்காய் அடித்தார் என்றால், யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்கள், எவ்வளோ பெரிய சத்தியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்பதை நிரூபிக்க தேவன் உங்கள் கையிலே கொடுத்திருப்பது அற்புதம். சீஷர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும், அப்போ அவரை விசுவாசிக்க வேண்டும். அதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டது அற்புத ஊழியம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் பாருங்கள், மரியாள், அவளுக்கு அவ்வப்பொழுது சந்தேகம் வந்திருக்கும், இவர் மெய்யாகவே தேவகுமாரன் தானா என்று சொல்லி. அது அங்கே ப்ரூவ் பண்ணுறார் பாருங்கள். மரியாள் தாயாருடைய கண்களுக்கு முன்பதாகவே அற்புதம் செய்து, ஓ அருமையான தாயாரே, நீங்கள் பெற்றது தேவனுடைய குமாரனை தான், நீங்கள் வயிற்றிலே 10 மாதங்கள் சுமந்தது தேவனுடைய குமாரன் தான் என்பதை, அந்த சத்தியத்தை அவளுக்கு விளங்க பண்ணினார். கர்த்தர் நல்லவர். இன்னொரு சத்தியம் பாருங்கள், முக்கியமான சத்தியம். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் அற்புதம் செய்யாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. என்னவென்றால், நீங்கள் போகிற இடத்திலே அற்புதம் செய்வதற்கு தேவையான மூல பொருளை அங்கேயே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிசோர்ஸ் பாருங்கள், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள ரொம்ப எளிதான ஒரு காரியம். அங்கே 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த கல்யாண வீட்டில் பந்தி விசாரிக்க வந்தாங்களே வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள், நிறைய நிரப்பினாங்க. இதில் என்ன சத்தியம்னா, நீங்கள் அற்புதம் செய்வதற்கு அந்தந்த இடத்திலேயே ரிசோர்ஸ் வைத்திருக்கிறார். முக்கியமான சத்தியம் பிரியமானவர்கள். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த கர்ச்சிப்பை தொட்டு அநேகர் சுகமடைந்திருக்கிறார்கள். என்னுடைய மொபைல் ஃபோனை தொட்டு அநேகர் சுகமடைந்திருக்கிறார்கள். இதனுடைய பாயிண்ட் என்னவென்றால், உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து அற்புதம் செய்யுங்கள். எங்கே நீங்கள் வேதத்தில் தேடி பாருங்களேன். செங்கடலை 2ஆக திறக்க வேண்டும். முதலாவது ஒரு அற்புதத்தை தியானித்தோமே, அதற்கு எதை பயன்படுத்தினது? மோசே கையில் இருந்த கோல். அந்த கோலுக்கு எதனால் பவர் இருந்தது? அது மோசே கையில் இருந்ததுனால. இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கிறது? மொபைல் ஃபோன் இருக்கிறது, கர்ச்சீஃப் இருக்கிறது, உங்கள் ட்ரெஸ் இருக்குது, எல்லாவற்றிலும் அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது பிரியமானவர்களே. பேதுருடைய நிழல் அவங்க கூடயே போனது பாருங்கள், அதில் பவர் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தனால் இவ்வளவு எளிமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி தேவனுடைய சரீரமாகிய சபை இதை அற்பமாக எண்ணுகிறது. ஏன் இன்றைக்கி அற்புதத்துக்கு விரோதமாக பேசுகிறாள் தெரியுமா? 2 காரணம். ஒன்று, ரொம்ப எளிமையானது. அற்புதங்கள் செய்வது எளிமையானது என்கிறத அநேகர் அறிந்து கொள்ளவில்லை. பிரசங்கம் பண்ணுவது இருக்கிற கஷ்டத்தை விட அற்புதம் செய்வது எளிது பிரியமானவர்களே. ஒரு சண்டே கிளாஸ் நடத்துவதை விட அற்புதம் செய்வது எளிது. இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் தண்ணீரை போல அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போலாம் நேற்று ஒரு ஆலய ஆராதனையில் நான் பேசி கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்கள். அங்கேருந்து ஒரு சின்ன தம்பியை கூப்பிட்டேன். ஒரு அம்மா 6 மாதம் கையெல்லாம் 2 கையும் எரியுதுன்னாங்க. வசனம் என்ன சொல்லுது? வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள்.
அந்த தம்பி கை வச்சா அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் பாருங்கள். அவர்கள் 10 வருஷ விசுவாசிகள், 6 மாதம் இப்படி அற்புதம் செய்ய ஆள் இல்லாமல் அவர்களே இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தால் என்ன செய்திருப்பாங்க? அவங்க கர்ச்சிப்பை எடுத்து இப்படி 2 நேரம் தேய்த்து இப்படி 2 நேரம் தேய்த்திருந்தால் போயிருக்கும். பிரியமானவர்களே, வேதம் முழுவதும் இப்படி தானே இருக்குது. உங்கள் வாழ்க்கை அப்படி மாறுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போது அற்புதம் செய்ய உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதையே நீங்கள் பயன்படுத்துங்கள். நெகமியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் அங்கே என்ன செய்யணும்? அலங்கத்தை கட்ட வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? மேன் பவர் வேணும், மெட்டீரியல் வேணும். 2மே அங்கே வைத்திருந்தார் பாருங்க. அவருடைய அனந்த ஞானம். பிரியமானவர்களே, அற்புதம் செய்வதற்கு தேவையான ரிசோர்ஸு அங்கே இன்னும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்போ 2 மீனை எடுத்தார், அது அங்கேயே இருந்தது. அடுத்தாக்கில் 7 அப்போ சில மீன்கள், அது அங்கேயே இருந்தது பாருங்கள். நீங்கள் அற்புதம் செய்வதற்கு எல்லாவற்றையும் தேவன் அங்கேயே வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, புறப்பட்டு செல்லுங்கள். இன்னும் பாருங்கள், 6வது சீஷர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தார். ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்துட்டே இருந்திருப்பார். இவன் கவனிக்கிறானா? நான் இந்த பணியை இவங்கள்ட்ட ஒப்படைக்க போகிறேனே, இவன் கவனிக்கிறானா? அவர்களுக்கு பயிற்சி. 7வது பாருங்கள், தேவைகளை தேவன் பிரியமானவர்களே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் சந்திக்கிறார். இன்னும் நீங்கள் அந்த பகுதியை அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்கள் ஒரு நாள் முழுவதும் தியானிக்கலாம். இன்னும் இதை போல் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. ஆகையினால்தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, அவருடைய அதிசயங்களை தியானிங்கள், அவருடைய அதிசயங்களை பேசுங்கள் என்று சொல்லியிருக்குது. அப்பொழுது நீங்களும் தேவனைப் போல பிரியமானவர்களை அற்புதம் செய்வீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு எதில் பவர் வேணும்? உங்களுடைய கர்ச்சிஃபில் பவர் வேணுமா? நீங்கள் தூக்கி பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோனில் பவர் வேணுமா? ஏன்னா இந்த 2 தான் நீங்கள் கேரி பண்ணுறீங்க. எதில் உங்களுக்கு வல்லமை வேண்டுமோ அது நான் சொல்லுகிறதுனால வரப்போகிறதில்லை, ஏற்கனவே அதில் வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்கள் ஆவன. ஹல்லேலூயா. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள். இப்பொழுது நான் பேசுகிறேன். உங்களுடைய கர்ச்சீஃப்லையும் உங்களுடைய ட்ரெஸ்லையும் உங்களுடைய நிழல்லையும் உங்களுடைய மொபைல் ஃபோன்லையும் உங்களுடைய பேனாவில் இருக்கிற வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது இயேசுவின் நாமத்தினால. மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை, இந்த அறியாமையை நான் அகற்றுகிறேன். அப்பாலே போசாத்தானே, என் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை போல பல அற்புதங்களை செய்து இந்த 21வது நூற்றாண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணத்தக்கதாக, உலகமெங்கும் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகுது. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பமும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக 1000 சபைகளை நாட்டுவார்களாக என்று சொல்லி தேவரீர் வெளிப்படுத்த இருந்த காரியத்தை நான் சொல்லுகிறதுனால இவருடைய கண்களில் இந்த செதில்களெல்லாம் விழுகின்றன. இயேசுவை போல அற்புதம் செய்வீர்கள். இயேசு செய்த கிரியைகளை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 733288079 733882706